ஹாய்ங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளிக் டாக். இன்றைக்கி வந்து நம்ம மோட்டல் கம்பாட் 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து டேரெக்டாக ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. இப்போ செகண்ட் பார்ட் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்திருந்த எல்லா கேரக்டருமே இதில் வந்திருக்காங்க. அது போக ஒரு 3 கேரக்டர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டு பிடிச்சிருந்துச்சிங்க. அதனால் 2வது பார்ட்டு போய் பார்த்துருந்தேன். எனக்கு 2வது பார்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் பெருசாக அந்த கேம்லாம் விளாண்டது இல்லை, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து 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 அப்படின்னு ஃபைட் நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு. கிட்டானுங்கிற கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டர். அந்த கேரக்டர் தான் வந்து நம்மளுக்கு கதை சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முக்கியமான கேரக்டர். இவங்க வந்து நம்ம வேற்று கிரகத்தை சார்ந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம காலர் பன் வந்திருப்பாரு. காலர் பன் வந்து ஜானி கேஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்திருப்பாரு. நிறையா டோர்னமெண்ட் காட்டியிருப்பாங்க, 1 vs 1 அப்படின்னு சொல்லிட்டு. போன பாட்டிலே சொல்லியிருப்பாங்க 10 டோர்னமெண்ட் ஜெயிச்சா அவங்க வந்து பூமியை வந்து ஆளலாம் அப்படிங்கிற மாதிரி. போன பாட்டிலே வந்து 9 டோர்னமெண்ட் முடிஞ்ச மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து 10வது டோர்னமெண்ட்டு இதில் ஜெயிச்சாங்களா என்ன எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும். அப்புறம் ஷவுகான் இந்த படத்தோட மெயின் வில்லன் வந்து ஷவுகான். அவர் வர்ற நேரம் எல்லாமே வந்து பயமாக தான் இருக்குது. இவன் வந்தாலே யாரையாவது கொன்றுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அப்புறம் கேனோ வந்து இந்த படத்தில் மட்டும் ரிட்டர்ன் ஆகிருக்காரு. போன படத்தில் மாதிரியே இடையில நல்லா காமெடியாக நல்லா பண்ணிக்கிருக்காரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சோல் யாங் போன படத்தோட ஹீரோவும் இதில் கூட்டி வந்திருக்காங்க. ஆனால் அவர் வந்து ஒரு சம்பவம் செய்வாங்க. அதை பார்க்குறப்போ அவர் போன படத்தோட ஹீரோடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் குங்லாவ், லீகாங் அவங்களாம் வந்திருப்பாங்க. குங்லாவ் வந்து இப்போ ஆப்போசிட் சைடில் இருப்பார். குங்லாவ் அப்புறம் லூகாங்க்கு இடையில ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்குங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. அண்ணன் தம்பிகளை ஒரு சண்டை மாதிரி அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஜானி கேஜ் போய் ஒரு இடத்துல போய் பேசியே சம்மதம் வாங்கியிருப்பார். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் கடைசியாக ஸ்கார்பியன் அப்புறம் சப்ஜீரோட ஃபைட் சீக்வென்ஸ் மறுபடியும் இதில் கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்க. அவ்வளோதாங்க, படம் நல்லாயிருக்கு. டைம் இருந்தால் போய் தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தோட நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.